வணக்கம். இன்னைக்கு நாம எஸ்கேகே அதாவது ஸ்கீம் கைராத் கெமாத்தியான் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குடும்ப உறுப்பினர் தவறிட்டா அரசாங்கம் என்ன மாதிரி நிதி உதவி தருதுன்னு பார்க்கலாம். எஸ்கேகேங்கிறது எஸ்டிஆர் உதவி வாங்குற தகுதியான குடும்பங்களுக்கு கிடைக்கிற ஒரு பண உதவி திட்டம். இதை நிர்வகிக்கிறது எல்ஹெச்டிஎன்என், பணத்தை கொடுக்கிறது பிஎஸ்என் வங்கி. இது ஒரு அதிகாரப்பூர்வ திட்டம். தகுதியுள்ள வாரிசுகளுக்கு ஒரே தடவையா 1000 ரிங்கிட் பண உதவி கிடைக்கும். சரி, இப்போ தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். இது இறந்தவர், உரிமை கோருபவர் 2 பேருக்கும் பொருந்தும். முக்கியமா இறந்தவர் 2025ல காலமான அங்கீகரிக்கப்பட்ட எஸ்டிஆர் பயனாளியா இருக்கணும். அடுத்து, இந்த உதவிய கோர தகுதியான வாரிசு யாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கணவன் மனைவிக்கு முன்னுரிமை. அவங்க இல்லனா மத்த குடும்ப உறுப்பினர்கள் வாங்கிக்கலாம். பாருங்க, வாரிசா இருக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்ல. ஆனா 17 வயசுக்கு குறைவா இருந்தா பிஎஸ்என்ல சில விதிமுறைகள் இருக்கு. இத கிளைம் பண்றது ரொம்ப சுலபம். பிஎஸ்என்எல் கிளைக்கு போய் டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா போதும். கண்டிப்பா இறந்தவரோட டெத் சர்டிபிகேட்டும் உங்க ஒரிஜினல் மை கார்டும் கொண்டு போகணும். சரி, இந்த 1000 ரிங்கிட் மட்டும் தானா, இல்ல இறந்தவருக்கு வரவேண்டிய மத்த எஸ்டிஆர் பணமும் கிடைக்குமா? ஆமா, வாரிசுகள் அந்த வருஷத்துக்கான பாக்கி எஸ்டிஆர் தொகையையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ ஒருவேளை இருந்தவருக்கு பல மனைவிகள் இருந்தா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டப்படி பதிவு செஞ்ச எல்லா மனைவிகளுமே இந்த எஸ்கேகே உதவிக்கு தகுதியானவங்க தான். எப்போ கிளைம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இறந்தவரோட எஸ்டிஆர் எந்த கட்டத்துல அப்ரூவ் ஆச்சுன்னு பாருங்க. சரி, ஒருவேளை பதிவு செஞ்ச வாரிசு விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்னு, நீங்க எல்ஹெச்டிஎம் ஆபீஸ்க்கு நேர்ல போகலாம், இல்லனா மை எஸ்டிஆர் போர்ட்டல்ல ஆன்லைன்லயே மாத்திக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது 1000 ரூபாய் உதவி. தகுதியை செக் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸோட பிஎஸ்என்னுக்கு போங்க. இந்த தகவல் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தேவைப்படும்போது கண்டிப்பா உதவும்.